வாங்கம்மா. ஏயா பிஏனா மந்திரிக்கு கமிஷன் வாங்கி கொடுக்கறது மட்டும் தான் வேலை நினைச்சியா? என் தொகுதி மக்கள் பிரச்சனையை பத்தி எத்தனை தடவை போன் பண்ணிருப்பேன், எவ்வளவு மனு கொடுத்திருப்பேன். நீங்க எதையுமே மதிக்கல. உங்களால இவங்க கிட்ட பேரு. இப்ப நாங்க மந்திரியை பார்க்கணும். மந்திரி மேல இருக்காரு, நீங்க மட்டும் போங்க. வாங்க என் பேம்மா. பிறந்தநாள் அதுமா என்ன பார்க்க வந்திருக்கீங்க? ஆசீர்வாதம் வாங்குறதுக்கா? இல்ல, என் தொகுதி பிரச்சனையை பத்தி பேச வந்திருக்கேன். ரோட் வசதி இல்ல, கரண்ட் வசதி இல்ல, தண்ணி வசதி இல்லன்னு என் தொகுதி மக்கள் கேக்குறாங்க. என்ன பதில் சொல்றது? நீ ஏமா தொகுதி பக்கம் போற? அங்க போறதால தானே கேக்குறான். அவங்க வீடு தேடி வந்துட்டாங்க சார். வீடு தேடி வர ஆரம்பிச்சிட்டாங்களா? இனிமே தொகுதி மக்கள் மந்திரி வீடு தேடி வந்து சட்டையை பிடிச்சு கேட்கிற காலம் வரத்தான் போகுது. அப்படி ஒரு நிலைமை வந்தா நான் சட்டையே போட மாட்டேன். சரி, அதை விடு. உன் தொகுதிக்கு வேண்டிய எல்லா வசதியும் பண்ணி தரேன்னு வச்சுக்கோ. அடுத்த எலெக்ஷன்ல நீ தான் ஜெயிப்ப. எக்கச்சக்கமா ஓட்டு கிடைக்கும். எனக்கு என்ன கிடைக்கும்? உன் தொகுதிக்கு எல்லா வசதியும் பண்ணி கொடுத்தா ஜனங்க சந்தோஷப்படுவாங்க, நீ சந்தோஷப்படுவ. எனக்கு என்ன சந்தோஷம் இருக்கு?